படம் சூப்பரா இருக்கு. நான் பார்த்தாச்சு படம். எஸ், டெஃபினட்டா தலைவர் தான். தலைவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் 50th இயர். ஸோ ஸ்டார்டிங்ல போட்ட அவருக்கு இன்ட்ரோல இருந்து எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவரோட ஃபிளாஷ்பேக்கா இருக்கட்டும், எல்லாமே ப்ராப்பரா எப்படி எலிவேட் பண்ணலாம் பெட்டரா இருக்குமோ அப்படி பண்ணியிருக்காங்க. ஓவரால் டிசப்பாயின்மெண்ட் இல்லாம பெட்டரா ஒரு படம் தலைவர் வந்துட்டு ஒரு பெட்டர் ஸ்க்ரீன் பிரசன்ஸ்ல பார்க்குற ஒரு ஃபீல் இருந்தது. எஸ். நல்ல தெரியல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு படம். ஃப்ரெண்டு நல்லா ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அது மூலியமா என்னெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாரு, கூலி வேலை செய்யறவங்களுக்காக தலைவர் என்ன பண்றாரு, இவர் என்னவா இருந்தாரு முன்னாடி, அதை இப்போ எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஃபுல்லா பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. தலைவரோட ஃபிளாஷ்பேக் எடுத்துட்டு வந்து அது மூலியமா கூலி வேலை செய்யறவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கறத ஃபுல்லா கவர் பண்ணி அது பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல், ஐ மீன் நம்ம மாநகரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த அந்த ஸ்கிரீன் பிளே டக்கு டக்குன்னு அடுத்து என்ன வரும் அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் நம்மளுக்கு இருந்துட்டே இருக்கு. அதுதான் படத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்டர்வல் பிளாக்கா இருக்கட்டும், எப்பவுமே ஒரு படத்துக்கு இன்டர்வல் பிளாக் ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்வல் பிளாக் பக்காவா கரெக்டா கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப பிடிச்சதுனால செகண்ட் டைம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ எஸ், படம் இட்ஸ் ரியலி 10 on 10. செம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தலைவர் படம் அப்படின்னா 100% கூலி தான். எஸ். எனக்கு பர்சனலா உபேந்திரா சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் அவர் ஸ்கிரீன் பேஸ் கொஞ்சம் கம்மினா கூட அவரோட ஆக்டிங் அண்ட் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தலைவர் பக்கத்துல அவரை பார்க்கும்போது ஓகே இவரும் ஸ்டைலா இருக்காரு, சரி கனடா சூப்பர் ஸ்டார் ரியல் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இவரும் தலைவர் பக்கத்துல பார்க்கும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. பிளஸ் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு உபேந்திரா, ரஜினி சார் அண்ட் கேமியோ அமீர் கான் சார்லாம் வரும்போது இன்னும் அந்த சீனை வேற லெவல்ல மாசா எலிவேட் பண்ணிடுச்சு. ஸோ எஸ், ஆமா சொல்லவே வேணாம், நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு படத்துக்குமே வந்துட்டு உயிர் தரது வந்துட்டு மியூசிக் தான். அந்த வகையில இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு மாசான ஒரு கமர்ஷியல் மியூசிக்கா தேவைப்பட்டிருக்கு. மட்டும் இல்லாம ஒரு எமோஷனல் மியூசிக்கும் நிறைய இடத்துல இந்த படத்துல தேவைப்பட்டிருக்கு. அதுவுமே சூப்பரா பண்ணிருக்காரு. வெர்சிட்டாலிட்டி சூப்பரா இருக்கு இந்த படத்துல. எமோஷனல் மியூசிக்கா இருக்கட்டும், மாஸ் மியூசிக்கா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு வில்லனோட தீம் கூட ஒவ்வொரு வில்லனுக்கும் ஒவ்வொரு தீம் அந்த மாதிரி வச்சு இந்த வில்லன் வரும்போது அந்த தீம் மியூசிக் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது நம்மளாலே ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ எஸ், ஆமா.